அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் இனிய நாளாக சக்சஸான நாளாக அமைய வாழ்த்துக்கள். எனக்கு ஆதரவு தருகின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றிகள். இன்று நாம் பார்க்க இருப்பது ஐக்கியூவும் வாழ்க்கை ரகசியமும். நமது வாழ்க்கை வெற்றி அடைகிறதுக்கு நமது மூளை செயற்பாடு முக்கியமாக இருக்கின்றது. அந்த மூளையை நாங்கள் எப்படி பயன்படுத்தினால் நமது வாழ்க்கை வெற்றி அடையலாம் என்பதை பற்றி பார்ப்போம். அதற்கு முன்னம் புதிதாக வருபவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு தருமாறு தயவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். வாங்கள் வீடியோவுக்கு போவோம். என்ன ஐக்கியூவும் மூளையும் என்று பார்த்தால், நமது மூளை எப்படி வேலை செய்கின்றதோ அதன்படி தான் நமது வாழ்க்கையும் அமைகின்றது. அதற்கு நாங்கள் நமது மூளையை எவ்வாறு வேலை செய்ய வைக்கலாம் என்பதை பார்த்தால், முதலில் நாங்கள் நம்மை சுற்றி இருப்பவர்கள் நண்பர்கள், நம்மை சுற்றி இருப்பவர்கள் ஸ்மார்ட்டாக இருக்க வேண்டும். அவர்கள் ஸ்மார்ட்டாக இருப்பவர்களுடன் நாங்கள் நண்பர்களாக இருந்தால், நமது ஃப்ரெண்ட்ஸ் நமது நண்பர்கள் பாசிட்டிவாக பேசுபவர்களாக இருக்க வேண்டும். அவர்களோடு நாங்கள் பழக வேண்டும். நமது நண்பர்கள் நம்மை சுற்றி இருப்பவர்கள் தன்னம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்மை உற்சாகப்படுத்துபவர்களாகவும் தாமும் உற்சாகமானவர்களாகவும் இருக்க வேண்டும். அதே மாதிரி அவர்கள் நல்ல வார்த்தைகளை சொல்பவர்களாக இருக்க வேண்டும். உன்னால் முடியும், நீ நன்றாக செய்வாய், நீ முன்னேறுவாய், நீ மேலே மேலே வருவாய், உன்னிடம் இந்த திறமை இருக்கு, நீ பெரிதாக சாதிப்பாய், நீ பெரிய ஆளாக வருவாய் என்று ஊக்கப்படுத்த வேண்டும். அவர்களுடன் நாங்கள் இருந்தால் நாமும் நிச்சயமாக பெரிய ஆளாக வருவோம். நம்மை அறியாமலே நமக்கும் அது பதிந்துவிடும், நமது மூளைக்கும் அது பதிந்துவிடும். அதனால் நாங்களும் அப்படியே யோசித்து அப்படியே செயற்படுறதுக்கு 100% நாங்கள் எங்களாலான முயற்சியை செய்வோம். அமெரிக்க பழமொழி சொல்லுகின்றது, ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதிக நேரம் செலவழிக்கின்ற 5 பேருடைய சராசரி தான் நீங்கள் என்று சொல்லுகின்றது. அதாவது கெட்ட பழக்கங்கள் உள்ள நண்பர்களோடு நாங்கள் சேர்ந்தால் எங்களுக்கும் அந்த கெட்ட பழக்கம் வரத்தான் செய்யும். அதனால தான் பெரும்பாலான அம்மா அப்பாக்கள் நண்பர்களை நல்லவர்களாக வைத்திருக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லித் தருகின்றார்கள். அதையே நாங்களும் செய்ய வேண்டும். நமது பிள்ளைகளுக்கும் இதை நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நண்பர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும். அதே மாதிரி உன் நண்பனை பார்த்தால் நீ யார் என்று சுலபமாக சொல்லிவிட முடியும் என்று தமிழ் பழமொழியே சொல்லுகின்றது. அதனால தான் ஒவ்வொருவருடைய முன்னேற்றத்திற்கும் நண்பர்கள் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். குத்தி கூர்மையான நண்பர்களுடன் பழகினால் நாமும் ஸ்மார்ட்டாக இருக்க முடியும். நமக்கும் அந்த ஸ்மார்ட் அந்த பழக்க வழக்கங்கள் நம்மிடம் தொத்திக்கொள்ளும். அதனால் நமது வாழ்க்கை நல்ல பாதையில் வெற்றியடைய 100% வாய்ப்புள்ளது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க வேண்டியது, புதிய புதிய விடயங்களை கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒன்று புதிதாக செய்ய வேண்டும். நமது மூளை வளர்கிறதுக்கு, நமது மூளை விரிவடைகிறதுக்கு புதிய பாடல்கள் கேட்கலாம், புதிய கதையை கேட்கலாம், கீறலாம், புதுசாக சமைக்கலாம், புதிதாக சொற்களை படிக்கலாம். இப்படி புதிதாக செய்ய வேண்டும். இதனால் மூளையின் புதிதாக செயற்படும் தன்மை கூடுதலாக ஏற்படும். பிரெயின் சயின்டிஸ்ட் நமது மூளையில் இருக்கின்ற கிரே என்ற செல்கள் வேலை செய்கிறதுக்கு நாங்கள் புதிதாக செய்கின்றது தான் காரணம் என்று சொல்கின்றார்கள். இப்போ நமது பிரெயின் பவர் அதிகரிக்கிறதுக்கு நாங்கள் ஏதாவது புதிதாக செய்து கொண்டே இருக்க வேண்டும். அடுத்தது முக்கியமாக உடற்பயிற்சி செய்தல், விளையாடுதல், சைக்கிள் ஓட்டுறது, இப்படி நமக்கு
வேலை செய்து கொண்டு இருக்க வேண்டும். உடற்பயிற்சி செய்கின்றது மூலம் இதய துடிப்பு அதிகரிக்கும். இதய துடிப்பு அதிகரித்தால் வியர்வை வெளியேறும். இது இரத்த ஓட்டத்தை சமமாக கொண்டு போகிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. இதனால் இப்போ இதயம் வேகமாக செயற்பட்டு நமது மூளைக்கு அதிக ஆக்சிஜன் செல்லும். இந்த மூளைக்கு ஆக்சிஜன் போகாட்டிக்கு மூளை வேலை செய்யாது. இப்போ மூளைக்கு ஆக்சிஜன் போகிறதுக்கு நமக்கு உடற்பயிற்சி செய்கிறது அவசியம். இப்போ மூளைக்கு தேவையான நியூரன் செல்ஸ் பயன்படுத்தப்படுது. இப்போ கிப்போ கம்பஸ் என்ற மூளையின் பகுதி பெரிதாக வேலை செய்ய உதவுது. இந்த கிப்போ கம்பஸ் என்ற பகுதி தான் நமது ஞாபக சக்தியை சேமித்து வைத்திருக்கிறது. இது பிரிட்டிஷ் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கின்றார்கள். இப்போ நாங்கள் அதனால் உடற்பயிற்சி ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும். அது எங்களை புத்துணர்ச்சியாக வச்சிருக்கிறதுக்கு, ஒரு நாள் முழுக்க உற்சாகமாக வைத்திருக்கிறதுக்கு முக்கிய பங்கு வகிக்கின்றது. அடுத்த விடயமாக புத்தகம் வாசித்தல். படிக்கும்போது கற்பனை திறன் அதிகரிக்கும். இப்போ மூளையின் எல்லா பகுதிகளும் ஒன்றாக வேலை செய்யும் புத்தகம் வாசிக்கின்ற போது. இது நமது மூளையின் மைண்ட் பவரை அதிகரிக்க செய்யுது. வாசிப்பதனால் மனிதன் முழுமை பெறுகிறான் என்று சும்மாவா சொன்னார்கள். எனவே நாம் வாசிக்க வேண்டும். இந்த விடயங்கள் அனைத்தும் ஐக்யூவின் அளவை அதிகரிக்க செய்வதுடன் நமது வாழ்க்கை தரத்தையும் உயர்த்துகின்றது. இந்த விடயங்களை யாராவது பின்பற்றினால் அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ அனைவருக்கும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என நம்புகின்றேன். புதிதாக வருபவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு தருமாறு நன்றியுடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.